இதற்கு முன்னாடி வீடியோல எந்தெந்த பொட்டிக் ஓனர்ஸ் எப்படிலாம் சீரியல் நடிகை கிட்ட ஏமாந்துருக்காங்க, அந்த சீரியல் நடிகைகள் யாரு அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கம்பம் மீனா பத்தி பேசினதுக்கு சம்பந்தமே இல்லாம திருநங்கை நடிகை வந்திருக்காங்க. இவங்க பேசுற பேச்சு மக்களை கோவப்படுத்தி இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். நாஞ்சல் விஜயன் சர்ச்சையில ரொம்ப பேசும் பொருளா ஆனவங்க தான் திருநங்கை வைஷு அவர்கள். ஒவ்வொரு இன்டர்வியூலும் போய் அழுதழுது இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதனாலதான் இவங்க முகமே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஆனா பொட்டிக் ஓனர் அவங்களோட கருத்தை சொன்னாங்க. ஆனா அதற்கு இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். யாரை பத்தி அப்படின்னா, நம்ம கம்பம் மீனாக்கா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மனசு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேவலமான ஒரு லேடி. ஆக்சுவலி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்கு, டிடி பொன்னூஞ்சல் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்களை கேவலமானவங்கன்னு சொல்கிறேன்னா, முதல்ல நீங்கள் நடிகர்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறது தப்பு. கண்டிப்பாக அது பேர் பிச்சை தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய கடை ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய புடவைகள் வந்து சேல்ஸ் ஆகணும்னா இன்ஸ்டாவில் இருக்க நடிகர்கள் கிட்ட எனக்கு சாரீ பண்ணித்தரேன், ப்ளவுஸ் பண்ணித்தரேன், நீங்கள் பிச்சை எடுக்கிறது நிறுத்தினீங்கனாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. இன்னொரு ரொம்ப வருத்தமானதுன்னா, மீனாக்கா கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கடந்து வந்த பாதைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பாக அந்த லேடி வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். உண்மையாக நானும் சிவனுடைய மரியாதை திருநங்கை. அப்படி இருக்கும்போது நான் என் வாயாலேயே சொல்றேன், கண்டிப்பா நீங்க போய் சொன்னதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. இது சாபம்லாம் கிடையாது. சாபமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நியாயமான ஒரு பெண்ணுக்காக, ஒரு தோழியா, ஒரு அக்காவா எனக்கு அவங்கள தோணும் போது இது மாதிரி பாதிக்கப்பட்ட உடனே நான் கேட்டேன். உங்களோட ஆடியோஸும் கேட்டிருக்கேன். அவங்க அப்ப கூட பிளவுஸ் அனுப்புங்க, வீடியோ போடுறேன்னு தான் சொன்னாங்க, தவிர உங்களை மிரட்டல. இந்த மாதிரி கேவலமா பண்ணி தான் நீங்க சம்பாதிக்கணும்னா அந்த 10 ரூபாய் 1 ரூபாய் கூட உங்க உடம்புல ஒட்டாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். பாத்தீங்களா, கம்பம் மீனா அவர்கள் தான் எனக்கு சாரி வேணும்னு தேடி தேடி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சாரி அனுப்பி விட்டா இன்னும் 4-5 அனுப்புங்க, சேர்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னமோ வழிப்பறி பண்ற மாதிரி இந்த சீரியல் நடிகைகள் பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க மக்கள் சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் இருக்கும் போது கம்பம் மீனா அவர்களுடைய தரப்பு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் பேசிக்கிட்டோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். 2 சேரி ஒரு பிளவுஸ் நான் கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஒரு சேரி ஒரு பிளவுஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் ஒரு சேரியை வேர் பண்ணி நவம்பர் 10ஆம் தேதி 3 வீடியோ போட்டு அவங்களுக்கு 2 வீடியோ கொலாப்பம் கொடுத்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80,000 வியூஸ் அது போய் என்கிட்டயே அந்த சேலைக்கு நிறைய பேர் என்கொயரி கேட்டாங்க. அவங்களோட கமெண்ட்லேயும் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி, அவங்களோட லிங்க்கை கான்டாக்ட் பண்ண சொல்லி, அந்த நான் போட்ட வீடியோவில் அவங்க எனக்கு கொலாப் அக்செப்ட் பண்ணி போட்டிருந்த வீடியோலையும் அவங்களோட லிங்க்கும் நான் நிறைய எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அவங்கள்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. என்கிட்ட கால் பண்ணவங்களுக்கு அவங்க ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நடந்துச்சு. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் இன்னும் போடல மேடம், சேரீக்கு மட்டும் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பாக போடுறேப்பா, எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு சேரீ அனுப்பணும்ல, அனுப்புங்க. இந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணி நான் வந்து தச்சு நான் 2 சேர்த்து இன்னொரு சேரீ ப்ளவுஸும் போடும்போது நான் வீடியோ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ 4 நாள் ஆகுது போல் ஏதோ என்னை போட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நான் இந்த கம்பம் மீனா வந்து வேலைக்காரி கம்பம் மீனா இது மாதிரி வீடியோ ப்ளவுஸ் வாங்கிட்டு 1000 ரூபா ப்ளவுஸ்னாலும் காசு தானே அப்படின்னு நான் சீட் பண்ணிட்ட மாதிரி அவங்க என்னை வந்து 2-3 வீடியோ என்ன பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 3 சொல்லி போட்டுட்ருக்காங்களா என்ன போட்டுட்ருக்காங்க. சரி, இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் ஏன்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணால் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. என் ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அப்போயும் நான் ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன். ஏன்ப்பா கால் கட் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் நோட்டு இதில் இது பண்ணுறேன், ஏன்ப்பா கட் பண்ணுறீங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி வீடியோ போட்டு வச்சுருக்கீங்க, என்ன நினச்சி ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கால் அட்டன் பண்ணுங்கள், என்ன தான் எதிர்பார்க்குறீங்க, என்ன தான் விஷயம்னு சொல்லி பேசினா தானேப்பா தெரியும், ஏன் நீங்கள் கால் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு நான் வாய்ஸ் நோட்டு போட்டேன். அதை பார்த்துட்டு கூட அவங்க எனக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கி எனக்கு வந்து 2-3 பேர் கால் பண்ணி இது மாதிரி என்ன இது மாதிரி போட்டுட்ருக்காங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து 2 வாட்டி அவங்க நம்பர் என்கிட்ட 2 பேர் நம்பர் இருக்குது. அவங்க 2 பேர் நம்பர், அதாவது நான் கான்வர்சேஷன் பண்ண நம்பர் சொல்கிறேன், அந்த பொண்ணோட நம்பர் தான் ஒன்று. கால் பண்ணேன், 2 பேருமே எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை. இவங்க அப்போ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல. இந்த வீடியோவை பார்த்த பல பேரும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா, ஏன் ஒரு சாரி பத்தாது அவங்களுக்கு கேட்டதுக்கு, நான் பல்கா வாங்கி பண்றேன், அவங்களுக்கு வியூஸ் தானே வரப்போகுது அப்படின்னு ரொம்ப மெத்தனமா பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ சீரியல் நடிகைகள் ஒண்ணு கூடி பேச அதற்கு பொட்டிக் ஓனர் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இதுக்கப்புறம் எதுக்குமே வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுனால என்ன ஒருத்தங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, இவ ஒரு கேவலமான லேடி, இவ போய் பிச்சை எடுக்கிறான்னு பேசியிருக்காங்க. ஆக்சுவலி டைம் பார்த்துக்கோங்க.
காலையில தான் இந்த வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. நான் இவங்க கிட்ட போய் கேட்கல. இவங்க சொல்றாங்க இன்னொருத்தங்க நீ போய் பிச்சை எடுக்கிறேன்றாங்க. நாங்க கேட்கல, அவங்க தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எதுவுமே ஒரு விஷயம் தெரியாம என்னை பத்தி கேவலமான லேடி அப்படி, அதாவது நான் ப்ராடக்ட் கொடுத்தேன், அவங்கள போட சொல்லி சொன்னேன், அவங்க போடல, இன்னொரு புடவை அம்சாதான் போடுவேன்னு சொன்னாங்க. சோ என்னோட ஆதங்கத்தை நான் பேசினேன். அது இவ்வளவு பெருசுக்கு வைரல் ஆகும், இவ்வளவு பேர் இதை பத்தி ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் பண்ணல. நான் வந்து உண்மையை சொன்னதுனால இப்ப எல்லாரும் என்ன வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து இப்பதான் புரியுது, இந்த சின்ன விஷயத்துக்கே எனக்கு இவ்வளவு பிரஷர் கொடுக்காம நான் உண்மையை சொன்னதுக்குன்னா பெரிய பெரிய விஷயம் நடந்தா அதனாலதான் எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன வாய்ஸ் அவுட் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நம்ம எங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஃபாலோவர்ஸ் கம்மியா வச்சிருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு பேசியே எனக்கு எவ்வளவு பிரச்சனை நான் அனுபவிக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பட் ஆனாலும் நான் என்ன ஃபேஸ் பண்ணாலும் நான் பின்னாடி போக மாட்டேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட உண்மை இருக்கு. என்ன ஒருத்தங்க வந்து தெரியாம அப்படி பேசினதுனால தாங்கிக்கவே முடியல. நான் காலையில பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு விஷயம் தெரியாம நம்மள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அட்டாச் பண்றேன். இது வந்து பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. சரியா தெரியாம கேவலமா ஒருத்தங்க பத்தி தயவு செய்து பேசாதீங்க. அவ்வளவு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்த்த பல பேரும் ஒரு ஒட்டிக்கோணர் வெளியே வந்து பேசலாம் இப்படி இல்லாம பண்ணுவீங்க அப்படின்னு எல்லா மக்களும் ஒண்ணு கூடி கமெண்ட் செக்ஷன்ல அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால யாரெல்லாம் வாய் பேசினாங்களோ அவங்கள கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க கம்பம் மீனா தவிர. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.